ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த லெசன் 7th லெசனில் இருக்கக்கூடிய பார்ட் 3 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோ கொடுத்துட்டோம், பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அண்ட் இதுதான் கடைசியான ஒரு பார்ட்டு. ஏன்னா இந்த பாடம் ரொம்ப பெருசுன்றதுனால நம்ம ஒரே வீடியோவாக கொடுத்தா அது கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டண்ட் லெசன் அப்படின்றதுனால நம்ம படிக்க வேண்டிய நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு சிலபஸில் இந்திய பொருளாதாரம் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நிறைய அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸு இந்த பாடத்தில் இருக்குது. ஸோ நம்ம இந்த லெசனில் இருக்க டேட்டா பார்க்க வேண்டியது அவசியம். இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பார்ட் 2 வீடியோவில் கொடுத்துருக்கோம், திருவள்ளுவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து காந்தி, நேரு, அப்புறமா அம்பேத்கர் அவர்கள், அதுக்கப்புறமா 2-3 பொருளியல் அறிஞர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க இந்திய பொருளாதாரத்தை பற்றி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தியடிகள் காந்திய பொருளாதாரம் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. நன்னெறி அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள். அதாச்சு 1921ஆம் ஆண்டில் காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921. ஓகேங்களா. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என அதே நம்பிக்கையை காந்தியடிகள் மீண்டும் 1924ஆம் ஆண்டு கூறுகின்றார். என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஆண்டு கொடுத்துட்டாங்க, 1921, 24ன்னு சொல்லி. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரினுடைய தார்மீக ஒழுக்க நெறிகளை நம்ம காயப்படுத்துகிறோம் அப்படின்னா அது பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது அப்படின்றத சொல்லிட்டாரு. ஒரு பர்டிகுலர் இதில் இருக்காங்க, பர்டிகுலர் ஒரு ஒழுக்கத்தில் இருக்காங்க, அதாச்சும் பண்போடு இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம காயப்படுத்தி புதுசாக இது பண்ணுறது, அதை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அது தப்பானது, பாவமானது அப்படின்ற மாதிரி ஒரு கூற்றை சொல்லியிருக்காரு காந்தியடிகள். அடுத்து காந்திய பொருளாதார சிந்தனைகளுடைய சிறப்பியல்புகள் என்னென்னு பார்க்கலாம். கிராம குடியரசு. காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். அதிக அளவு இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகர்மயமாதல், தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாச்சு காந்தியடிகள் கிராமங்கள் தான் இந்தியாவே வாழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு, கிராமத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காரு. அதே மாதிரியே அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துறதும் நகர்மயமாகிறது, அதுக்கு தொழில்மயமாகறதெல்லாம் அவருக்கு பிடிக்கல, அதெல்லாம் எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். இயந்திரங்கள் தீமைகள் குறித்து விளக்க புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும், அவற்றின் தீமைகள் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இயந்திரங்கள் வரம் அல்ல, மாறாக நமக்கு சாபம் என்று நாம் உணர வேண்டும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். இயந்திரங்களை சாபம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு காந்தியடிகள். தொழில்மயத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாச்சும் இந்த தொழில்மயம், அப்புறமா இந்த இயந்திரங்கள், இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்றா இருந்துச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாட்டினுடைய திறன் முழுவதையுமே சுரண்டதான் தொழில்மயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உற்பத்தி பரவலாக்கம். உற்பத்தி பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய காந்தி அது அநேக இடங்களில் சிறிய அளவிலும் அல்லது வீடுகளிலேயே உற்பத்தி நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினார். உற்பத்தி இருக்கணும் அப்படின்னாரு. ஆனால் அது சிறிய பிளேஸ்லேருந்தே இருக்கலாம், மேக்சிமம் வீடுகள்லேருந்தே உற்பத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அவர் தொழிற்சாலையெல்லாம் வெறுக்கிறாரு இல்லையா. ஸோ அதுதான் ஏன் அப்படின்னா அவர் திறன்கள், மனிதருடைய திறன்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம டிராக்டர்லாம் யூஸ் பண்ணோம்னா கிடையாது, வேளாண்மை செய்யறதுக்கு அப்படியே தான் உழுதோம், மாடுகள் அதெல்லாம் வச்சு நம்ம உழுதுட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு துணி துவைக்கிறதுக்கு கையில் தான் துவைச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஆண்டாண்டு காலமாக அப்படி தான் துவைச்சிட்ருக்கோம் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் வாஷிங் மிஷின் அதெல்லாம் வந்துடுச்சு இல்லையா. ஸோ என்ன சொல்கிறாங்க, மனிதனுடைய திறமை பாதிக்கப்படுது அப்படின்றது காந்தியடிகள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கிராம சர்வோதயா. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு காந்தியடிகள். அதே மாதிரி கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கணும், சார்பு உடையவர்கள் தான் இருக்கணும், அவங்களே எல்லாத்தையும் தயாரித்து அவங்களே இது பண்ணிக்கணும், அடுத்தவங்க கிட்ட நம்ம இது பண்ணக்கூடாது கிராமங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் கிராம சர்வோதயா.
உடல் உழைப்பு பிரெட் லேபர் அப்படின்றாங்க. உடல் உழைப்புனா பிரெட் லேபர். மனித உழைப்பின் மகத்துவம் உணர்ந்தவர் காந்தியடிகள். அதாச்சு கடவுள் மனிதனை படைச்சதுக்கான நோக்கமே அவனுடைய உணவை அவனே தன்னைத்தானே நெற்றி வேர்வை சிந்தி தன் உழைப்பின் வழியால் பெற்றுக்கொள்வான் அப்படின்ற கருத்தை முன் வச்சவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. காந்தியடிகளும் உழைப்பு தான் வந்து பெரிய வளம் அப்படின்ற இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, போன வீடியோவில் திருவள்ளுவரும் சொல்லியிருப்பார் இல்லையா, உழைப்பு தான் மிகப்பெரிய வளம், அதேமாதிரி மிகப்பெரிய சொத்து அப்படின்றத சொல்லியிருக்காரு. தொழில் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? அதே தான் காந்தியடிகள் வந்து மனித உழைப்பு தான் வந்து உடல் உழைப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அறக்கட்டளை கோட்பாடு தற்போதைய முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமூகத்தை உருவாக்குவது தான் அறக்கட்டளை கோட்பாடு அப்படின்றாங்க. எல்லாருமே சமமாக இருக்கணும் அப்படின்றது அறக்கட்டளை கோட்பாடு. சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் குறை கூறும் முதலாளித்துவம் சார்ந்த அனுபவங்களையும் இந்தியா வந்து பெற்றிருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உணவு பிரச்சனை, உணவுப் பொருட்களின் மீதான எல்லா வித கட்டுப்பாடுகளையும் காந்திஜி எதிர்த்தார். ஏன்னா இது செயற்கை பற்றாக்குறையை வந்து உருவாக்கும் அப்படின்றத சொன்னார். இந்தியா ஒரு சமயத்தில் வந்து உணவு தானியத்துக்கே கையேந்தும் நிலையில் வந்து இருந்தோம். ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் உணவு தானியம், பழங்கள், காய்கறிகள், பால், முட்டை எல்லாமே வந்து அதிக அளவு உற்பத்தி செஞ்சு நம்ம வந்து உலக அளவில் உயர்ந்த இடத்துல தான் இருக்கோம். ஸோ இது வந்து உணவு தானியத்தை வந்து நம்ம பெருமளவு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உற்பத்தி பண்ணி நம்ம நல்லபடியாக இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மக்கள் தொகை. காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை வந்து எதிர்க்கிறாரு. அதாச்சு நம்ம வந்து இப்போ வந்து செயற்கையாக குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இப்போது நம்ம ரெண்டு குழந்தை ஆயிடுச்சுன்னா செயற்கையாக போயிட்டு சிசேரியன்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வேறு என்ன சொல்கிறாங்க, பிரம்மச்சரியம் ஆகியவற்றை வந்து வலியுறுத்துறாரு. அதாச்சு தன் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு இருக்கணும். பிரம்மச்சரியத்தை வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம மக்கள் தொகையை வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மதுவிலக்கு பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முழுமையான மதுவிலக்கை வலியுறுத்தியவர் தான் யார் அப்படின்னா காந்தியடிகள். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வது அல்ல, மாறாக நோயை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு காந்தியடிகள். அதே மாதிரி இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். அடுத்து ஜவஹர்லால் நேரு பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆவார். ஓகேங்களா, இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் 1964ஆம் ஆண்டில் தான் இறக்கும் வரை அவர் பிரதமராக பதவி வகித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் பிரதம அமைச்சர் யாருன்னா நேரு தான் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பிரதம அமைச்சராக ஆனவர் நேரு. அப்பத்திலிருந்து 1964 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஆண்டுகள் வரும் அப்படின்னா 50லேயே 14 ஆண்டுகள் கிட்ட வந்து அவர் பிரதமராக இருந்திருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய தேசபக்தர், சிந்தனையாளர், அரசியல்வாதி. அவருடைய பொருளாதார கருத்துக்கள் வந்து அவர் ஆற்றிய எண்ணற்ற உரைகளிலிருந்தும் அவர் எழுதிய புத்தகங்களிலிருந்தும் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, மக்களாட்சி மத சார்பின்மை பற்றி. மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஆகியவற்றை வந்து நம்பியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து மதச்சார்பின்மை என்பது எல்லா மதங்களுக்கும் சமமான மரியாதை அளித்தல் அப்படின்னு நேரு வந்து கருதுகிறாரு. எல்லாமே ஈக்குவலாக எல்லா மதத்தையும் ஒரே மதமாக பார்க்கறது அப்படின்றது தான் வந்து நேருவுடைய மதச்சார்பின்மை கொள்கை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திட்டமிடுதல் பற்றி என்ன சொல்லியிருக்காரு, பொருளாதார திட்டமிடுதலை வந்து நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை யாருக்கே சேரும் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவரையே வந்து சேரும். ஓகேங்களா, ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு திட்டம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கருதியிருக்காரு. 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை வந்து பாராளுமன்றத்தில் துவக்கி வைத்து பேசியிருப்பார். எந்த ஐந்தாண்டு திட்டம்னு கொஸ்டின் கேட்கலாம். 2வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா, அந்த திட்டத்துக்கான கருப்பொருளை வந்து பாராளுமன்றத்தில் துவக்கி வச்சு பேசும்போது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு.
அதாச்சும் திட்டமிடுதல்னா என்னன்னு சொல்லியிருக்காரு. மனித சக்தி வளங்களையும் இந்த பணம் இவற்றையெல்லாம் வந்து சிறந்த வழிகளில் பயன்படுத்துறது தான் குறிக்கக்கூடியது அப்படின்றத சொல்லியிருக்காரு. எந்த ஆண்டுனா 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பேசும்போது. திட்டமிடுதல் என்பது தொழில்மயமாதலோடு தொடர்புடையது. இதன் மூலம் வந்து ஒரு நாடு தன்னைத்தானே வளர்ச்சி அடைய செய்து தற்சார்பினை அடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாச்சு காந்தியடிகள் தொழில்மயமாதலை வந்து எதிர்த்தாரு. இவர் வந்து தொழில்மயமாதலை விரும்பியிருக்காரு. ஸோ தன்னைத்தானே வளர்ச்சி அடைய செய்ய தொழில்மயமாதல் வந்து முக்கியம் அப்படின்றத இவர் வந்து கருதி இருக்காரு. நெக்ஸ்ட் அவர் பிரதமராக பணியாற்றிய காலத்தில் தான் பல ஐஐடி அதாச்சும் இந்திய தொழில்நுட்ப கழகம் அதாச்சும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதெல்லாம் வந்து நிறுவியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறுவனங்களும் வந்து தொடங்கப்பட்டன. அவர் எப்போதும் அறிவியல் மனப்பான்மையை வந்து வலியுறுத்தியிருக்காரு அப்படின்ற கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜனநாயக சமதர்மம். சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே வந்து நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம் ஆகும் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இதை வந்து ஒரு ரிவிஷன் வந்து பண்ணிட்டு வரலாம். காந்திஜி அதிலேருந்து அந்த பேஜ்லேருந்து ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து காந்திஜி வந்து என்ன பொருளாதாரத்தை வந்து அடிப்படையாக கொண்டு இருக்கணும் அப்படின்றாரு அப்படின்னா நன்னெறியை வந்து அடிப்படையாக கொண்டு இருக்கணும் அப்படின்றத காந்திஜி வந்து சொல்லியிருக்காரு. எந்த ஆண்டில் காந்தி வந்து ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது மேலும் அது பாவமானது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா 1921ஆம் ஆண்டு. எந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா 1924ஆம் ஆண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராமக்குடி அதாச்சும் காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல் நகர்மயமாதல் தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் அப்படி சொல்லியிருப்பார். அதே மாதிரி இயந்திரங்கள் வரம் அல்ல மாறாக நமக்கு சாபம் என்று கூறியவர் யார் அப்படின்றது காந்தியடிகள் அப்படின்றது ஆன்சர் வரும். அதே மாதிரி மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தியடிகள் எதை கருதினார் அப்படின்னா தொழில்மயத்தை வந்து கருதினார். அடுத்து உற்பத்தி வந்து அந்த சிறிய இடத்திலோ மற்றும் வீடுகளிலே இருக்க வேண்டும் அப்படின்னு கூறியவர் யாருனாலும் காந்தியடிகள். இது வந்து நம்ம இந்த கொஸ்டின் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை கிராமங்களில் தான் என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். உடல் உழைப்பு அதாச்சும் மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் அப்படின்ட்டு கூறியவர் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து இப்படி கூறியிருப்பார். அறக்கட்டளை கோட்பாடு அப்படின்றது என்ன அப்படின்னா முதலாளித்துவ முறையை வந்து மாற்றி சமத்துவ சமூகத்தை உருவாக்குறது தான் அறக்கட்டளை கோட்பாடு அப்படின்னு காந்தியடிகள் கூறியிருப்பார். இருந்தாலும் நம்ம இந்தியா எந்தெந்த முதலாளித்துவம் வந்து அனுபவங்களை பெற்றிருக்கு சூதாட்ட முதலாளித்துவம் குறை கூறு முதலாளித்துவம் அனுபவங்களை வந்து பெற்றிருக்கு அப்படின்றத பார்த்தோம். உணவுப் பொருட்கள் மீதான எல்லா கட்டுப்பாட்டுகளையுமே வந்து அவரை வந்து எதிர்க்கிறாரு. அதே மாதிரியே முதலில் வந்து நம்ம உணவு தானியங்களுக்கு கையேந்தும் நிலையில் இருந்தாலும் இப்போ எல்லாத்தையுமே வந்து வளர்ச்சி அடைந்திருக்கும் அப்படின்றத நம்ம பொதுவான கருத்தை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை அதாச்சும் காந்தி வந்து என்ன மாதிரியான குடும்ப கட்டுப்பாட்டு முறையை வந்து எதிர்த்தாரு அப்படின்னா செயற்கை முறையான குடும்ப கட்டுப்பாட்டை வந்து அவர் எதிர்த்தாரு. எதை ஃபாலோ பண்ண சொன்னார்? பிரம்மச்சரியத்தை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல மாறாக நோயை தருகிறது அப்படின்ற கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதை மேல் கூறியவர் யாருனாலும் காந்தியடிகள். அதே மாதிரி புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். முதல் பிரதம அமைச்சர் யார்? இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. ஸோ அவர் எந்த ஆண்டு வந்து இறக்கும் வரை பிரதமராக இருந்தார்? 1964ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காரு. மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு என்ன அப்படின்னா மதச்சார்பின்மை, எல்லா மதங்களும் சமமாக கருதுதல் வந்து அவர் பின்பற்றியிருக்காரு. பொருளாதார திட்டமிடலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை யாரையே வந்து சேரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து சேரும். எந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் வந்து துவக்கி வைத்து பேசினார் அப்படின்னா 1956ஆம் ஆண்டு 5/6 ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஐந்தாண்டு திட்டம்னா 2வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா?
திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள். யார் பிரதமராக இருந்தப்போ நம்மளுடைய இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் வந்து அதிகமாக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர் வந்து எப்போதும் எந்த மனப்பான்மை கொண்டிருந்தார்? அறிவியல் மனப்பான்மை வந்து கொண்டிருப்பார். சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு யாருனுடைய மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னா நேருவினுடைய பங்களிப்பு. அவருடைய சமதர்மம் என்ன சமதர்மம்னா ஜனநாயக சமதர்மம். நெக்ஸ்ட் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அவருடைய ஆண்டு வந்து 1891 பிறந்திருப்பார். 1956 வந்து அவர் இறந்திருப்பார். அவர் வந்து ஒரு பன்முகத்திறன் பெற்றவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்றது தெரியும். அவர் சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். மற்றும் அரசின் திட்டங்களை வந்து வடிவமைச்சவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவர் எப்போ பண்ணியிருப்பார்? 1915 கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது முதுகலை பட்டப்படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை அதுதான் வந்து பழங்கால வர்த்தகம். ஓகேங்களா, பழங்கால இந்திய வர்த்தகம். ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க, 1915 பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. இது வந்து முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை. அது வந்து முன்னாடி பார்த்தது பழங்காலம் வந்து முதுகலை பழமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து முதுமை அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ முதுகலை பட்டத்திற்காக 15 ஓகேவா 1915. இது வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பட்டத்தில் வந்து இந்தியாவின் தேசிய பங்கீடு மற்றும் பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை அப்படின்றது. ஓகேங்களா, தேசிய பங்கீடுனா முனைவர். ஓகேங்களா, 2 நூல்கள்லையும் அவருடைய பொருளாதார கருத்துக்கள் வந்து நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்ற ஒரு கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்காரு. யார் அப்படின்னா அம்பேத்கர். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய லென்த்தான ஒரு இது கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படியே கேட்டாலும் நம்ம போடுற மாதிரி தான் இருக்குது. மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதி பரவலாக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அம்பேத்கர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் 1921 அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்னும் ஆய்வு கட்டுரை MSc பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ மாகாண நிதி பரவலாக்கல் அப்படின்றது ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்தலையும் அது எந்த ஆண்டு? 1921. எந்த பட்டத்திற்காக? MSc பட்டத்திற்காக. அதே மாதிரி 1923 ரூபாயின் பிரச்சனைகள் என்னும் ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி DSc பட்டம் வந்து வழங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரூபாயின் பிரச்சனைகள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாருடைய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய நூல். எந்த ஆண்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2-3 அப்படி லைனை வந்து பாருங்கள், 1923. ஓகேங்களா, இதுக்காக என்ன வந்து பார்த்திங்களா லண்டன் பொருளாதார பள்ளி வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் வந்து அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா, PhD வந்து அங்கே பண்ணியிருக்காங்க லண்டனில். ஸோ அவங்க வந்து இதுக்காக பட்டம் அளிச்சிருக்காங்க. மேலும் ஒரு சிறப்பான விஷயம் பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி நம்ம RBI இருக்காங்கல்ல, அவங்க அம்பேத்கரனுடைய ரூபாய்கள் பிரச்சனைகளும் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் அப்படின்ற ஒரு நூல், அந்த நூலில் மூலமாக தான் அந்த கருத்துக்களை எடுத்து அவங்களுடைய RBIக்கு வந்து கொள்கையை வந்து வகுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நிதி பொருளாதாரம். அம்பேத்கருடைய பெரும்பாலான நூல்கள் அவர் வெளிநாட்டில் தங்கியிருந்த போது, அதாச்சும் 1913 23 வரைக்கும் காலகட்டத்தில் தான் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அவர் வந்து மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளாக பிரிக்கிறாரு. ஒன்று ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், இன்னொன்று ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீடு வருவாய் செலவு திட்டம் அப்படின்றத 3 திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஒப்படைப்பு, ஒதுக்கீடு, வருவாய் பங்கீடு அப்படின்றத. அடுத்து வேளாண்மை பொருளாதாரம். 18 அதாச்சும் 1918 இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் அப்படின்ற ஒரு கட்டுரையை வந்து எழுதியிருக்காரு. ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போல நிலவுடைமை ஒருங்கிணைப்பு, நிலவுடைமை விரிவாக்கம் இவற்றை பற்றியெல்லாம் வந்து வேறுபாட்டு இருக்குல்லையா, வேறுபாட்டினை வந்து கூறியிருக்காரு. ஸோ இந்தியாவின் குறைந்த நிலவுடைமைனா மற்றும் தீர்வுகள் அப்படின்னா யார்? அம்பேத்கர். 18 வயசாக இருக்கும்போது இது பற்றின சொல்லியிருக்காரு. குறைஞ்ச நிலவுடைமை தான், குறைந்த லேண்டு தான் இருக்கும் 18 வயசில். அதுக்கப்புறம் நம்ம படித்து முன்னேறி வேலைக்கெல்லாம் போய் அப்புறம் லேண்டு வாங்குவோம். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 18. ஓகேங்களா, குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள்னு எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 18 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் க்ளூ. சமூக நீதி பொருளாதாரம். சமூக முன்னேற்றத்திற்கு சாதி வந்து மிகப்பெரிய தடையாக இருப்பதாக அவர் கருதியிருக்காரு. ஸோ சாதிய முறை சமூக பதற்றத்திற்கு காரணமாக அமையுது அப்படின்றத கூறியிருக்காங்க. சமதர்ம பொருளாதாரம். அவர் வந்து அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி, சமூக நீதியின் பாதுகாவலர். இது முன்னாடியே பார்த்தலையா, அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்க வேண்டும் என்றும் நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னும்
கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தனியார் மையம் வந்து வந்துருச்சு, எல்லாமே துறைகள், மேக்ஸிமம் துறைகள். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசே தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும், அவங்க வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அரசே காப்பீடு வணிகம் வந்து செய்யணும், அதே மாதிரி காப்பீடு வசதி எல்லா மக்களுக்கும் கட்டாயமாக கிடைக்கணும் அப்படின்றத அவர் விரும்பியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அம்பேத்கர் அதான் இன்சூரன்ஸ்லாம் அவங்க இது பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் மிக சிறந்த பொருளியல் அறிஞர் அப்படின்றது ஐயமில்லை. ஆனால் வந்து சட்டம் அரசியலில் அவரது பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நமக்கு வந்து பொருளியல் அறிஞர் அப்படின்ற ஒரு பங்களிப்பு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அம்பேத்கர் பற்றி ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். அவர் வந்து எந்த ஆண்டு பிறந்திருக்காரு அப்படின்னா 1891 பிறந்திருப்பார். 1956 இருந்திருப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார் அப்படின்னா அம்பேத்கர். சமூக நீதி பாதுகாவலர், சமதர்ம காவலர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்களை. அதேமாதிரி பழங்கால இந்தியா வர்த்தகம் அப்படின்ற ஒரு கட்டுரை வந்து எந்த ஆண்டுன்னா 1915 வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இது அவருடைய முதுகலை பட்டப்படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை. அதே மாதிரி இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு அப்படின்ற பட்டம் வந்து எதுக்காகனா முனைவர் பட்டத்திற்காக இது பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து 2 நூல்லையும் வந்து பொருளாதார கருத்துக்கள் அதிகமாக காணப்படுது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள். அதேமாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்னும் ஆய்வு கட்டுரை எந்த பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா எம்எஸ்சி பட்டத்திற்காக. அது எந்த ஆண்டுனா 1921. எம்எஸ்சி அப்படின்னா 21. இதை வந்து ரூபாயின் பிரச்சனைகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர். அது வந்து எந்த ஆண்டுனா 23. ஓகேங்களா, 23. அது வந்து எந்த பல்கலைக்கழகம் பொருளாதார பள்ளி வந்து டிஎஸ்சி பட்டம் வழங்கினாங்க அப்படின்னா லண்டன் பொருளாதார பள்ளி. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரனுடைய எந்த நூலை வந்து தன்னுடைய வழிகாட்டுதலுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரூபாயின் பிரச்சனைகள் மற்றும் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் அப்படின்ற புத்தகம். இது ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி மாகாண நிதி பெருக்கத்தை வந்து அம்பேத்கர் எத்தனை நிலைகளாக பிரிச்சிருக்காரு? 3 நிலைகள். ஃபஸ்ட்டு ஒப்படைப்பு, ஒதுக்கீடு, அப்புறம் வருவாய் பங்கீடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படின்ற கட்டுரையை எழுதியவர் யாருன்னா அம்பேத்கர். எந்த ஆண்டுனா 1918. ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் அப்படின்ற நூல் யாருனுடையது அப்படின்னா ஆடம் ஸ்மித். அவர் வந்து ஒரு சிறந்த பொருளியல் அறிஞர். நாட்டுடைமை ஆக்க வேண்டும் எல்லா தொழில்களும் அப்படின்னு அவர் வந்து விரும்பியிருக்காரு. நிலத்தை வந்து அரசை வந்து நிர்வகிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூட்டு வேளாண்மை நடத்தணும் அப்படின்றத அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி காப்பீடு வந்து அரசை வழங்கணும் எல்லா மக்களுக்கும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா அவர் அம்பேத்கர் தான். நெக்ஸ்ட்டு ஜேசி குமரப்பா. ஜேசி அப்படின்னா ஜோசப் செல்லதுரை குமரப்பா. தமிழ்நாட்டில் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா தஞ்சாவூரில் வந்து பிறந்திருப்பார். எந்த ஆண்டு? 1892. அதாச்சும் அம்பேத்கர் பிறந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷமே இவர் பிறந்திருக்காரு. ஜேசி குமரப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1982. நாள் வந்து ஜனவரி 4. ஜனவரி 4 வந்து மேக்ஸிமம் பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க வந்து அது கரெக்டாக இல்லையா அப்படின்றது சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஜோசப் செல்லதுரை குமரப்பா எந்த ஊரில் வந்து பிறந்திருப்பாருன்னா தஞ்சாவூரில் அப்படின்றத பார்த்துட்டோம். கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார் அப்படின்னா ஜேசி குமரப்பா தான் வந்து கிராம பொருளாதார கொள்கைகளின் முன்னோடியாக வந்து அறியப்படுகிறாரு. அவர் வந்து காந்திய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு தனி கருத்தையை வந்து அவர் உருவாக்கியிருப்பார். ஏன் அப்படின்னா அவர் வந்து காந்தியை வந்து அதிகமாக வந்து பின்பற்றியிருக்காரு. அவருடைய கருத்துக்களை வந்து பின்பற்றதுனால காந்தியம் அப்படின்ற அடிப்படையிலே வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. காந்திய பொருளாதாரம் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சுன்னாவே யாருன்னா ஜேசி குமரப்பா கொடுத்துருக்காங்க பாருங்கள். காந்தியின் கருத்தான கிராம தொழில்கள், கிராம தொழில் வளர்ச்சி கழகம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசி குமரப்பா. கிறிஸ்துவ காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கி அவர் கோட்பாடுகளை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. அதே மாதிரி காந்தி வந்து அகிம்சையை பின்பற்றியிருப்பார். ஸோ இவர் வந்து அகிம்சை கொள்கை, மனித நடத்தைகளை மையப்படுத்துதல், முன்னேற்றம் ஆகியவற்றை பொருள் முதல் வாதத்திற்கு பதிலாக வந்து பயன்படுத்தினார். மனிதர்களை வந்து முன்னெடுத்து நடத்தியிருக்காரு. அந்த அகிம்சையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் காந்தியை வந்து பின்பற்றுறாரு. காந்தியும் குமரப்பாவும் மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை மற்றும் ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை களைய வேண்டும் அப்படின்னு கூறுகிறார்கள். ஓகேங்களா. அவரும் காந்தி அதே தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதே தான் குமரப்பாவும் வந்து சொல்லியிருக்காங்க.
குமரப்பா வந்து உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகை வந்து பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த பத்திரிகையில் பணியாற்றிருக்காரு? யங் இந்தியா. ஓகேங்களா? உப்பு சத்தியாகிரகத்தின் போது, அதாவது 1930 காலகட்டத்தில் அவர் யங் இந்தியாவில் பணியாற்றிருக்காரு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வந்தார். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு வந்து தோற்றுவித்திருப்பார் அப்படின்னா 1935. இது இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டுக்கு மேலே வந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையில் இருந்த போதும் என்னென்ன புத்தகத்தை எழுதியிருக்காரு அப்படின்னா நிலைத்த பொருளாதாரம், அப்புறம் இயேசுவின் வழிமுறைகள். நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் அப்படின்ற இது ரெண்டு ஒரே புத்தகம் தான். அது வந்து எந்த ஆண்டுனா 1945. அதேமாதிரி கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் அப்படின்ற 2வது புத்தகம், அதுவும் 1945. சிறையில் இருக்கும்போதே வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. காந்தியை பின்பற்றுபவர்கள் சுற்றுச்சூழலியல் அதாச்சும் குறித்து நிறைய கோட்பாடுகளை வந்து உருவாக்குனாங்க. அதில் குமரப்பா வந்து 1930-40 ஆண்டுகளுக்கு இடையே இது குறித்து நிறைய புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் வந்து குமரப்பாவை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா பச்சை காந்தி. ஸோ ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். யார் அப்படின்னா ராமச்சந்திர குஹா அவர்கள். ஓகேங்களா? அவர் ஒரு பொருளியல் அறிஞர் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதால் அவர் வந்து அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? சுற்றுச்சூழலை பற்றி ஒரு அடித்தளமிட்டிருக்காரு, அதனால் அவர் வந்து பச்சை காந்தி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய திட்டக்குழுவிலும் இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றி வந்திருக்காரு. யார் அப்படின்னா குமரப்பா. வேளாண்மை தேசிய கொள்கைகள் மற்றும் கிராம முன்னேற்றம் குறித்து பல கொள்கைகளை வந்து வகுத்து கொடுத்துருக்காரு. அதேமாதிரி பல நாடுகளுக்கு சென்று, அதாச்சும் சீனா, கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசு முறை பயணம் சென்று என்ன பண்ணியிருக்காரு, அங்கே இருக்க கருத்துக்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே கிராமத்தில் வந்து வளர்ச்சி திட்டங்களை வந்து மேற்கொண்டிருக்காரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு VKRV ராவ் அவரை பற்றி வந்து பார்க்கலாம். PR பிரமானந்தாவின் கூற்றப்படி சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களாக டாக்டர் DR காட்கில், CN வக்கீல், VKRV ராவ் ஆகியோரை வந்து குறிப்பிடலாம் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? பிரம்மானந்தா பிரம்மாண்டமாக வந்து சொல்லியிருக்காரு. சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களை யாரையும் குறிப்பிட்டிருக்காரு? DR காட்கில், CN வக்கீல், VKRV ராவ், அந்த 3 பேரை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அந்த ராவ் பற்றி தான் இப்போ வந்து நம்ம படிக்க போகிறோம். VKRV ராவ் வந்து யாருன்னா ஒரு தேர்ந்த எழுத்தாளர். அவர் 3 முக்கிய கருத்துக்களில் ஆர்வமுடையவராக இருந்தார். என்னென்ன அப்படின்னா நாட்டு வருமானம், உணவு, ஊட்டச்சத்து, பண்டங்களின் பகிர்வு, 3வது வந்து வேலை வாய்ப்பும் தொழில் பகிர்வும் அப்படின்ற ஒரு 3 கருத்துக்களில் ஆர்வமுடையமாக இருந்தார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாட்டு வருமானம் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ராவ் வந்து JM கீன்ஸின் மாணவர். ஓகேங்களா? மாணவர் JM கீன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பொருளாதார அறிஞராக இருப்பார். அவருடைய மாணவர் தான் இந்த VK ராவ். ஓகேங்களா? அவர்களுடன் அதே மாதிரி கோலின் கிளார்க் அவருடைய பணி செஞ்சுருக்காரு அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாருடைய மாணவர்? JM கீன்ஸின் மாணவர். அதே மாதிரி கோலின் கிளார்க் அவர்களுடைய சேர்ந்து பணி செஞ்சுருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. HW சிங்கர் வந்து என்ன சொல்கிறாரு? கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக VKRV ராவ் அவர்களை வந்து கருதுகிறாரு. இந்த சிங்கர் அப்படின்றவர் ஒரு சிங் பண்ணிக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக யாரை குறிப்பிடுறாரு? இந்த VKRV ராவ் வந்து குறிப்பிட்டிருக்காரு. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும், முழு வேலைவாய்ப்பு அப்படின்னா ராவ். ஓகேங்களா? ஸோ ராவ் அப்படின்னும் போது முழு வேலைவாய்ப்புன்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ராவ்னா நைட்டு அப்படின்னு, ராவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ராவ் வந்து முழு நைட்டெல்லாம் கூட வேலை செய்கிறாரு. ஸோ அது வந்து முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் அப்படின்ற ஒரு கட்டுரை வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும்.
நெக்ஸ்ட்டு பன்னாட்டு உணவு உதவி. உலக வறுமையை ஒழிப்பதில் ராவ் வந்து சிறந்த கொள்கைகளை வந்து வகுத்து தந்தது மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ராவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வறுமையை ஒழிக்கிறதுலையும் நிறைய நல்ல திட்டங்களை சொல்லியிருக்காரு, கொள்கைகளை வகுத்து தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்களை நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் பன்னாட்டு அளவில். இப்போ ஒரு நாடு வந்து கஷ்டப்படுறாங்க உணவு பசினால் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத ராவ் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமதர்மத்திற்கும் ஆதரவு தெரிவிச்சிருந்திருக்காரு. இந்தியா திட்டமிடலின் முந்தைய காலங்களில் ராவ் வந்து சமதர்ம இந்தியாவை வந்து வலியுறுத்தியிருக்காரு. அரசாங்கமே வந்து பொருளியல் நடவடிக்கைகளை வந்து கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கு வகிக்கணும் அப்படின்றத கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாச்சும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொதுத்துறையெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவரை சொல்லியிருக்காரு. ராவின் பார்வையில் தொழில்மயமாதல். அதாச்சும் ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு, அதாச்சும் 1938 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ராவ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ராவ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளூக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணவங்களாம் எப்படி பேசுவாங்க, கொஷின் வந்து கேட்பாங்க இல்லையா, ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்னு கேட்டவர் யாருன்னா ராவ் வந்து கேட்டிருப்பாரு. எந்த ஆண்டுனா 1938 வயசு ஆயிடுச்சு. ஸோ பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜஸ்ட்டு க்ளூக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எந்த ஒரு இதுக்காகவும் கிடையாது. நம்ம மைண்டில் வந்து க்ளூ ஸ்டோர் ஆகணும் இல்லையா. ரொம்ப பெரிய லெசனு அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன க்ளூ தான் இந்த சின்ன ஒரு இது தான், ஓகேங்களா? ஸோ இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ற புத்தகம் யார் எழுதியிருக்காரு அப்படின்னா ராவ் வந்து எழுதியிருப்பார் 1938ஆம் ஆண்டு. ஸோ கிராம தொகுதிகள், கிராம முன்னேற்றத்திற்காக கிராம குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரீட் வந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டேட்டா இல்லை, காமனாக வந்து பொது தகவல்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாயிண்ட்டு பார்க்கலாம். 5வது பாயிண்ட்டு முடிச்சிட்டோமா. 6வது பாயிண்ட்டு முதலீடு வருமானம் பெருக்கி. முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு 1952 வந்து ராவ் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. முன்னேற்றம் அடையாத நாடுகளினுடைய முதலீடு வருமானம் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ராவ்னா நம்ம எப்படி சொன்னோம், அவர் வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணுவார் நல்லா அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா. ஸோ அவர் வந்து ராவாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு, முன்னேற்றம் அடையாத நாடுகளுடைய முதலீடு வருமானம் பெருக்கி அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்ற அதுக்கு இடையான தொடர்பு அப்படின்ற தலைப்பில் அவர் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் வந்து பேரியல் பொருளாதாரத்துக்கு குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பு அளிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 52 ஓகேவா. ஆல்ரெடி 38 பார்த்தோமா முன்னாடி. ஸோ இது வந்து 52. இந்த எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு இந்த குவாட்ஸ் அந்த வார்த்தைகளை கொடுத்து கேட்பாங்க. இந்த ஆண்டுகள் கேட்குறது ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் நம்ம ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். க்ளூ நம்ம ஆப்ஷனில் போடுற மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? இந்த ஆண்டு ஞாபகம் இல்லைனாலும் இந்த புத்தகம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்ன புத்தகம் யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இவர் வந்து ராவ் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் ஜேஎம் கீன்ஸின் அடிகளை வந்து பின்பற்றிருக்காரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நிறுவன கட்டமைப்பாளர் ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லி, பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லி, சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூரு. ஸோ இந்த 3 நிறுவனங்கள் வந்து பார்த்துக்கோங்க. யார் அமைச்சிருக்காங்க? ராவ், விகேஆர்வி ராவ், ஓகேங்களா? அடுத்து அமர்த்தியா குமார் சென். ஸோ அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ரிவிஷன் வந்து பார்த்துட்டு வந்துடலாமா. ஜேசி குமரப்பா அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் செல்லதுரை குமரப்பா. இவர் எந்த ஆண்டில் வந்து பிறந்திருப்பார், எந்த ஆண்டுன்னு வந்து பிறந்திருப்பார்? 1892. அம்பேத்கர் பிறந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம். எந்த ஊரில் பிறந்திருப்பார்? தஞ்சாவூரில். நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 4. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார் அப்படின்னா குமரப்பா. அவர் வந்து எந்த கருத்துக்களை, யாருடைய கருத்துக்களை பின்பற்றினார்னா காந்திய கருத்துக்களை வந்து பின்பற்றினார். ஸோ காந்திய பொருளாதாரம் அப்படின்ற கருத்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜேசி குமரப்பா.
அடுத்து கிறிஸ்துவ காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கி அவர் கோட்பாடுகளை வந்து மேற்கொண்டிருக்காரு. யாருன்னா ஜே.சி. குமரப்பா அவர்கள். அகிம்சை கொள்கை மனித நடத்தைகளை மையப்படுத்தணும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் முன்வைத்தவர் யார் அப்படின்னா ஜே.சி. குமரப்பா. ஏன் அப்படின்னா அவர் காந்தியை வந்து பின்பற்றிருக்காரு அவருடைய கொள்கைகளை. காந்தியும் குமரப்பாவும் மனிதனினுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை, ஆதரவற்ற நிலை அவற்றை வந்து களைய வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டேட்டா தான். குமரப்பா வந்து உப்பு சத்தியாகிரகத்தின் போது எந்த பத்திரிகையில் வந்து பணியாற்றி கொண்டிருந்தார்? யங் இந்தியா. அதே மாதிரி அகமதாபாத்தில் உள்ள எந்த பள்ளியில் வந்து எந்த பீடத்தில் வந்து பொருளாதார பேராசிரியர் வந்து பணியாற்றியிருக்காரு அப்படின்னா குஜராத் வித்யா பீடம். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை யார் நிறுவினவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? ஜே.சி. குமரப்பா. எந்த ஆண்டு? 1935ஆம் ஆண்டு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஒரு ஆண்டிற்கு மேல் சிறை சென்றவர் யாருன்னா ஜே.சி. குமரப்பா அவர்கள். சிறையில் இருந்தபோது எழுதிய புத்தகங்கள் நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வரிமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எந்த ஆண்டு எழுதினார்? 1945. கிறிஸ்துவ மதம், பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் அப்படின்ற புத்தகம் 1945. இயேசு சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துச்சு, கிறிஸ்துவம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜே.சி. குமரப்பா. ஜோசப் செல்லதுரை. ஸோ ஜோசப் அது வச்சு நம்ம இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா போடலாம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகாமல். அடுத்து சுற்றுப்புற சூழலியல் குறித்து நிறைய கோட்பாடுகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அதாச்சும் காந்தியை பின்பற்றுபவர்கள். ஓகேங்களா? எந்த ஆண்டுகளுக்கிடையே இவர் நிறைய புத்தகங்களை எழுதியிருப்பார்? 1930-40 இதுக்கிடையே தான் நிறைய புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு. வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் இவர் வந்து ஜே.சி. குமரப்பாவை எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா பச்சை காந்தி என்று அழைப்பார். எதனால் அப்படி அழைக்கப்படுறாரு இவர் அப்படின்னா இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளம் விட்டதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவர் இந்திய திட்டமிடல் குழுவிலையும் இருந்திருக்காரு. யார் இந்திய திட்டமிடல் குழுவில் இருந்தார் அப்படின்ற கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜே.சி. குமரப்பா. மேலும் இந்திய தேசிய காங்கிரஸ்லேயும் வந்து இவர் பணியாற்றி வந்திருக்காரு. அப்புறம் வெளிநாடுகளுக்கு சீனா, கிழக்கு ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று கிராம முன்னேற்றம் குறித்து அங்கே இருக்க கிராம முன்னேற்றத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து இங்கே கொள்கை வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் ஜே.சி. குமரப்பா. பிரம்மானந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் தலை சிறந்த இந்திய பொருளியல் அறிஞர்களை யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல். காட்கில், வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ். 3 முக்கிய கருத்துக்களில் ஆர்வமுடைய என்னென்ன முக்கிய கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி.கே.ஆர்.வி. ராவ். நாட்டு வருமானம், உணவு, 2வது உணவு ஊட்டச்சத்து பண்டங்களுடைய பகிர்வு, 3வது வேலைவாய்ப்பும் தொழில் பகிர்வும். ராவ் வந்து யாருடைய மாணவர் அப்படின்னா ஜே.எம். கீன்ஸின் மாணவர். யாருடன் பணி செஞ்சிருக்காரு அப்படின்னா கோலின் கிளார்க்கு கூட அவர் பணி செஞ்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக வி.கே.ஆர்.வி. ராவ் கருதப்படுகிறார் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங் பண்ணிக்கிட்டே அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற கட்டுரை யாருடையது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ராவினுடையது. இது வந்து வேலை வாய்ப்பு துறையில் மிக சிறந்த ஒன்றாக வந்து கருதப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாச்சும் உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி.கே.ஆர்.வி. ராவ். சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் வி.கே.ஆர்.வி. ராவ் தான். அதே மாதிரி ராவ் எழுதிய நூல் எது அப்படின்னா இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ற புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ எந்த ஆண்டு? 1938. இதுக்கு க்ளூவை வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்து கிராம முன்னேற்றத்திற்காக கிராம குழுக்கள் அமைக்கணும் அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஜே.சி. குமரப்பாவுக்கும் இவருக்கும். ஏன்னா அவர் வந்து கிராமத்தை பற்றின நிறைய இது வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து காந்திய பொருளாதாரத்தை இது பண்ணியிருக்காரு. இவர் ஜஸ்ட்டு வந்து கிராம பொருளாதாரம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு அப்படின்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952. யாருன்னா ராவ் அவர்கள் எழுதியிருப்பார். இது எதுக்கு வந்து பங்களிப்பு அளிச்சிருக்கு? பேரியல் பொருளாதாரத்துக்கு இந்த புத்தகம் வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் அப்படின்ற இதில் யாருடைய மாணவராக இருக்கார்? ஜே.எம். கீன்ஸின் அடிகளை வந்து இவர் பின்பற்றியிருக்காரு. அப்புறம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை வந்து நிறுவியவர் யார் தேசிய அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி.கே.ஆர்.வி. ராவ். அவர் வந்து என்னென்ன அப்படின்னா டெல்லி பொருளாதார பள்ளி, இன்னும் அது எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி கழகம், அது எங்கே இருக்குனாலும் டெல்லி தான். சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமர்த்யா குமார் சென். ஸோ இவர் வந்து நோபல் குழு
ஓகேங்களா. நோபல் குழு அமர்த்தியா குமார் சென்னின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடும்போது இவர் வந்து நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. அமர்த்தியா சென் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காரு. சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி, பொருளாதாரம், வறுமையும் பஞ்சங்களும். வறுமையை பற்றி தான் இவர் மேக்சிமம் வந்து அமர்த்தியா சென் அதாச்சும் அமர்த்தியா குமார் சென் வந்து எழுதியிருக்காரு. வறுமை அப்படின்னு வந்துச்சுனாவே, பஞ்சங்கள் அப்படின்னு வந்தாவே நம்ம யாரை போடலாம்? அமர்த்தியா குமார் சென் தான் வந்து நம்ம ஆன்சராக போடணும். வந்து 1998 வந்து அவர் வந்து இந்த கருத்துக்கள்லாம் குறிப்பிட்டிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். வறுமையும் பஞ்சமும். உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய சென்னின் ஒரே கட்டுரை வந்து சிறந்ததாக இருக்கிறது. இதை வறுமையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமம் மற்றும் இழப்பு பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. எந்த ஆண்டு? 1981. ஆண்டு ஞாபக வச்சுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. உரிமம் மற்றும் இழப்பு யார் அப்படின்னா அமர்த்தியா சென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வறுமையும் சமத்துவமின்மையும். அதாச்சு சென் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வறுமை இருக்கிறதுனால ஏழைகள் வந்து அப்படியே தான் இருக்காங்க. சமத்துவமின்மை, அதாச்சு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் நுகர்வு ஆகியவற்றை வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்றது அவர் வந்து சொல்லியிருக்காரு. பொருட்களை வந்து பயன்படுத்துறதை விட திறன்களை வளர்ப்பது வந்து ஒரு முக்கியமானதாக அவர் வந்து கருதுகிறாரு. ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காரு. தொழில்நுட்ப தெரிவு அப்படின்ற புத்தகம் யாருடையது அப்படின்னா அமர்த்தியா குமார் சென்னு. ஸோ அமர்த்தியா சென் வந்து பொருளியல் அறிஞர் மட்டுமல்ல, நன்னெறி தத்துவ அறிஞர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இந்த பேஜ் ரிவிஷன் பண்ணிடலாம். நோபல் குழு வந்து யாருடைய பங்களிப்பை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு அதை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அமர்த்தியா சென் அவருடைய பங்களிப்பு தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமைக்கும் பஞ்சங்களுக்கும் பற்றிய ஆய்வு, உரிமங்கள், திறன், முன்னேற்றம் பற்றிய கருத்து ஆகிய கொள்கைகளை எந்த ஆண்டு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா 1998. அவருடைய முக்கியமான ஒரு இது என்ன கட்டுரைன்னு பார்த்தீங்கன்னா வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை. ஓகேங்களா. எந்த ஆண்டு அது இது பண்ணியிருக்காங்கன்னா 1981 ஆண்டு. வறுமையும் சமத்துவமின்மையும் பற்றிய கட்டுரை யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா அமர்த்தியா குமார் சென் அவர்களால் இயற்றப்பட்டது. திறன் பற்றிய கருத்துல அமர்த்தியா சென் வந்து என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா பொருட்கள் அல்லது பயன்பாடுகளை விட திறன்களை வளர்ப்பதுதான் என்னன்னு சொல்றாங்க முக்கியமானது அப்படின்னு குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா அமர்த்தியா குமார் சென். அடுத்து தொழில்நுட்ப தெரிவு அப்படின்ற புத்தகம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா அமர்த்தியா சென் அவர்களால் இயற்றப்பட்டது. முடிவா என்ன சொல்லியிருக்காங்க? அமர்த்தியா சென் வந்து பொருளியல் அறிஞர் மட்டுமல்ல, அவர் நன்னெறி தத்துவ அறிஞரும் ஆவார் அப்படின்னு இந்த பாடத்தை வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடம் என்னென்ன தொகுப்பறை வந்து பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம், அதன் வளங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் என்ன, ஆற்றல் பற்றி நமக்கு மையப்படுத்திய ஒரு லெசனாக இருக்குது. அதுக்கடுத்து என்னென்ன பார்த்தோம்? இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களுடைய தத்துவங்கள், அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத மாணவர்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த பாடம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாடம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. உள்ளே இருக்க டேட்டாஸு லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க அடுத்தடுத்து படிக்கும்போது அது உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த பாடம் முடிஞ்சது. தேங்க்யூ.